பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலி வசாபி வசலி. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம குரான் தப்சீரை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சூரத்துல் ஆதியாத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி லப்ஹா فالمغيرات قدحا فالمغيرات صبحا فحشرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بؤسر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. மூச்சிரைத்து வேகமாக ஓடுவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக, பின்னர் குழம்பை கூட அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீதும், பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிர்கள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும், மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும், அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக. நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கிறான். அவன் அறிந்து கொள்ளவில்லையா? மண்ணறை கபறுகளில் உள்ளவை எழுப்பப்படும் போது, மேலும் நெஞ்சங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது, நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கறிவான். இந்த அத்தியாயம் மக்கால இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, குதிரை வச்சு சத்தியம் பண்ணுறான். அந்த குதிரையுடைய ஒவ்வொரு தன்மையும் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான். மூச்சிரைத்து வேகமாக ஓடுகிற குதிரை மீது, பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீது, பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது அது பாயும்போது அதன் மீது சத்தியம் பண்ணி, மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்ற குதிரை மீது சத்தியம் பண்ணி, அப்பால் பகைப்படையின் மத்தியின் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி என்ன சொல்கிறான்? நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இத்தனை வச்சு அல்லாஹ் சத்தியம் பண்ணி மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறான். அப்போ எல்லா மனுஷர்களும் அல்லாஹ் பாதுகாத்தவங்கள அதிகமாக நன்றி கெட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த இப்லீஸை பின்பற்றக்கூடியவங்களாம் எல்லாமே இப்லீஸுடைய கட்டளைக்கு செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு சஜ்தா செய்ய சொல்கிறான் இப்லீஸ்கிட்ட. இப்லீஸ் மறுக்கிறான். அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ பணியாதிருக்க உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்குறான். நான் அவரை ஆதமை விட மேலானவன், என்னை நீ நெருப்புனாய் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய் என்று இப்லீஸ் பதில் கூறுறான். இதிலிருந்து நீ இறங்கிவிடு, இங்கே நீ பெருமை அடிப்பது தகாது, அதனால் நீ இங்கிருந்து நீ வெளியேறு, நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தோரின் ஒருவனாகிவிட்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு இறந்தவர் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் கொடுப்பாயாக என அவன் இப்லீஸ் வேண்டினான். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களின் ஒருவனாகிவிட்டாய் என்று கூறுறான். அதற்கு இப்லீஸு, நீ என்னை வழிகெட்டவனாக ஆக்கியதன் காரணத்தினால ஆதமுடைய சந்ததிகள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அந்த வழியில் அவங்களுக்கு திட்டமாக உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினார். பின்னர் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவங்க பின்னும் அவங்க வலப்பக்கத்திலும் அவங்க இடப்பக்கத்திலும் அவங்கள வழிகெடுத்து கொண்டிருப்பேன். ஆனால் நீ அவங்கள பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவவர்களாக நீ காண மாட்டாய் என்று கூறினான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இங்கேருந்து நீ இறங்கிடு, நித்திக்கப்பட்டவனாகவும் வெட்டப்பட்டவனாகவும் இங்கேருந்து வெளியேறு, அவர்களின் உன்னை பின்பற்றுவரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நான் நரகத்தையே நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு மனுஷர்களை நான் நன்றி கெட்டவங்களை ஆக்குவேன்னு சொல்லி இப்லீஸ் ஆக்குறான், அதே மாதிரி நாமளும் ஆகிட்டு அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செய்யக்கூடியவர்களாக நம்ம இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனே இதற்கு சாட்சியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கிறான்.
அதாவது நாமளும் நம்மளுடைய பொருள்களும் இறைவனுடைய உடைமைகள் என்று நம்ம ஒப்புக்கொண்டு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு. இந்த வாக்குறுதி முழுசா நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டதுக்கு சமம். இப்படி நம்ம களிமா சொன்னால் நம்மளுடைய உயிர் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நம்மளுக்கு சொந்தமானது நம்ம கரங்கள், நம்ம கண்கள், காதுகள், மற்ற உறுப்புகள் எல்லாம் நம்ம உரிமைக்கு அப்பாற்பட்டது. நம்ம உழுது பயன்படுத்துகிற இந்த நிலங்களும், நம்ம பயன்படுத்தி கொள்கிற இந்த கால்நடைகள், நம்ம நுகரும் இந்த பொருள் எல்லாம் சொந்தமானவை அல்ல நமக்கு. இது அத்தனையும் அல்லாஹ்க்கு தான் சொந்தமானது. அனைத்தும் அவன் அருளியது தான். இப்படி உறுதிமொழி கொடுத்துட்டு நம்ம இது என் உயிர் என்றோ என்னுடையது செல்வம் எனக்கு சொந்தமானது என்று பொருள் என்னுடையது என்று நம்ம சொல்ல உரிமை இருக்கிறதானா? இல்லை. அனைத்திற்கும் உரியவனான அல்லாஹ் அதை அடைக்கல பொருட்களாக நம்மளிடம் ஒப்படைச்சிருக்கிறான். உரிமை அவன் எப்படி கட்டளையிடானோ அப்படி தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அவன் விரும்பாத வகையில் அவற்றை நம்ம பயன்படுத்தினால் நம்மளுக்கு அது அல்லாஹ் செய்யக்கூடிய துரோகம், நம்ம பாவம் செய்கிறோம். அல்லாஹ்க்கு நன்றி இல்லாமல் நடக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற கை கால்களை கூட நம்மளுடைய விருப்பத்திற்கு மாறாக அசைக்க நம்மளுக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அதைப்படித்தான் நாம் நடக்கணும். எதையும் நம்ம அல்லாஹ் சொன்னதுக்கு நம்ம கண்கள் நம்மளுடைய விருப்பத்திற்கு மாற்றமானவைகள் எதையும் நம்ம பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு இசைவில்லாத எதையும் நம்ம வயிற்றில் போட்டும் நிரப்பிக்கொள்ளக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்மளிடம் இருக்கும் நிலம், மற்ற பொருள்கள், உரிமையாளரின் நாட்டத்துக்கு நம்ம மாற்றமாக எந்த நடந்தால் அதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு துன்பம் வந்தாலும் அதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கணுமே ஒழிய, துன்பம் வந்துருச்சுட்டு நம்ம சலிச்சு நம்மளுக்கு எவ்வளவோ அல்லாஹ் அருள் செஞ்சுருக்கிறான். ஆனால் ஒரு சின்ன துன்பம் வந்துட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுட்டு புலம்பி நம்ம அல்லாஹ் செஞ்ச அருளை மறந்து நம்ம நன்றி கற்றவர்களாக ஆகி விடுகிறோம். அதே அந்த காலத்து சஹாபிமார்களோட ஈமானை பாருங்க. அவர் மகனை அழைச்சிட்டு பிரயாணத்துக்கு ஒரு சஹாபி போகிறாரு. அவருக்கு ஒரு கை இல்லை. போகிற வழியில் என்னாகுது, ஒரு காலில் அவருக்கு புண்ணு அந்த காலும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அந்த காலையும் எடுத்துடுறாங்க. ஒரு கையும் இல்லை, காலும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்த அந்த மகனும் இறந்து போயிடுறாங்க. அப்போ அவர் அல்லாஹ்ட்ட என்ன சொல்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு காலும் ஒரு கையும் கொடுத்து உன்னை வணங்க வச்ச அல்லாவே உனக்கே எல்லா புகழும்னு அல்லாஹ் புகழ்கிறாரு. ஆனால் நாமெல்லாம் எப்படி இருப்போம் நினச்சி பாருங்க. ஒரு கஷ்டம் வந்தால் கூட எத்தனையோ அல்லாஹ் அருள் செஞ்சுருப்பா. ஆனால் அதை மறந்து நம்ம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவனே இதுக்கு சாட்சியாகவும் இருக்கிறான். இன்னும் அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கிறான் அப்படின்ட்டு. அந்த பொருளுக்காக, பொருளாசைக்காக அவன் எந்த எல்லை கூட இன்றைக்கி வட்டிக்கு போகிறது, வீடு கட்டணுங்கிறதுக்காக வட்டிக்கு லோன் வாங்கி வீட்டை கட்டுறது, இந்த மாதிரி பொருளாசைக்காக இருக்கிறான். ஆனால் இவனுடைய நிலைமை அவன் அறிந்து கொள்ளவில்லையா? கபரில் உள்ளவை எழுப்பப்படும் போது, மேலும் நெஞ்சங்களில் உள்ளவை வெளிப்படையாக காட்டும்போது நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கறிவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக விளங்கி கொண்டிருக்கிறான். அவன் இறைவனால் அளிக்கப்பட்ட சக்திகளை அநீத அக்கிரமத்திற்கும் பயன்படுத்தி வருகிறான். அவன் செல்வத்தின் மோகத்தின் குருடனாக எல்லா வழியிலும் அதனை அடைந்திட முயல்கிறான். அதனை அடைவதற்கு அவன் கையாளும் வழிமுறை எவ்வளவு தூய்மையற்றதாகவும் அருவருப்பானதாகவும் இருந்தாலும் சரியே. மேலும் அவனுடைய இந்த நிலையே தன் அதிபதி அளித்த சக்திகளையும் ஆற்றல்களையும் தவறாக உபயோகித்து நன்றி கெட்ட செயல் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அத்தியாயம். எந்த நேரத்தில் அடக்கஸ்தலத்திலிருந்து உயிர் பெற்று எழுந்தானோ, மேலும் எந்த தீய நோக்கங்களில் தூண்டுதலால் இந்த உலகின் விதவிதமான தீய செயல்கள் புரிந்தானோ, அந்த நோக்கங்கள், எண்ணங்கள் அனைத்தும் எந்த நேரத்தில் உள்ளங்களிலிருந்து வெளியாக்கி முன்வைக்கப்பட்டு விடுமோ அந்த நேரத்தை அவன் அறிந்திருந்தால் இந்த மாதிரி நடத்திய நிச்சயமாக அவன் மேற்கொள்ளவே மாட்டான். அப்போது அவர்களின் இறைவனுக்கு யார் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நன்கு தெரிந்தே இருக்குங்கிறத இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யா அல்லாஹ், உனக்கு நன்றியுள்ளவர்களாக எங்களை ஆக்கிடா இல்லா. நான் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நான் விழித்து கொண்டிருந்தாலும் என்ற கல்பு என்ற நான் உன்னையே துதித்து கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டு என்னையும் என் சந்ததிகளையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி வைடா அல்லா. யா அல்லாஹ்,
யா உலக ஆசை பேராசை இல்லை மூழ்காமல் என்னை பாதுகாத்துடல்லா. யா மறுமையுடைய வாழ்க்கையை எனக்கு வெற்றியானதாக ஆக்கி வைடா அல்லா. யா மரணிக்கு வரையும் எனக்கு ஹலாலான உணவையே தாடா அல்லா. யா என்னுடைய கபரை ஒளிவானதாக விஷாலமானதாக ஆக்கி வைடா அல்லா. யா இந்த உலகத்திலையும் எனக்கு நீ வெற்றி கொடுடா அல்லா, மறுமையிலும் வெற்றி கொடுடா அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னா. யா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை எனக்கு நீ தாடா அல்லா. ஆமீன்.